சார், நீங்க எந்த விசாரணையும் பண்ணாம என்ன அரெஸ்ட் பண்ணி இப்படி லாக்அப்ல வைக்கிறது சரியில்லை சார். நீங்க யார் பேச்சே கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்றீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. லஞ்சம் வாங்கிட்டு அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கியா? உன் ரூமுக்குள்ள பணம் எப்படி வந்துச்சுன்னு நாங்க கண்டுபிடிக்கணுமா? அந்த பணம் எப்படி வந்துச்சு, அதை யாரு உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு நீ தான் சொல்லணும். அதை நாங்க கண்டுபிடிக்க முடியாது. மக்களுக்கு சேவை பண்ற அரசாங்க வேலையில இருந்துகிட்டு நீங்க நியாயமா டெண்டர் விடாம லஞ்சம் வாங்கிக்கிட்டு தகுதியே இல்லாத ஆளுங்களுக்கு டெண்டர் கொடுத்து அப்பாவி ஜனங்களோட உயிருக்கு வேட்டு வைக்கிறீங்க. உங்களோட பணத்தாசைக்காக அப்பாவி ஜனங்களை சாகடிக்கிறீங்க. போது நிறுத்துறீங்களா? நான் அப்படி அநியாயமா டெண்டர் விட்டேன்னு ஒரு ப்ராஜெக்டாவது உங்களால காட்ட முடியுமா? என்கிட்ட நீ சவால் விட்டுறியா? இதுவரைக்கும் நீ பண்ண தப்பு எல்லாம் வெளியில தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே எல்லாத்தையும் ஒவ்வொரு தப்பா நான் தோண்டி எடுக்க போறேன். நீ எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு கமிஷன் வாங்கினேன்னு லிஸ்ட் போட்டு நான் உனக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறேனா இல்லையான்னு பாரு. சார், நீங்க வேணா பாருங்க. ஒரு நல்லவனுக்கு எதிராக சதி பண்ணீங்கன்னா நீங்க தான் தோத்து போவீங்க. அதையும் பாத்திரலாம். நீ ஆதாரத்தோட வசமா மாட்டிருக்க. உன்னை நான் விட மாட்டேன். உன்ன மாதிரி லஞ்சம் வாங்கி டெண்டர் கொடுக்கிற கேடுகெட்ட கேவலமான அதிகாரிகளால தான் அரசாங்கத்தோட நல்ல திட்டங்கள் எதுவும் மக்கள் கிட்ட முழுசா சரியா போய் சேர மாட்டேங்குது. எவ்வளவோ நல்ல அதிகாரிங்க தன்னுடைய வேலையை சேவையா நினைச்சு செய்யறாங்க. ஆனா உன்ன மாதிரி அதிகாரிங்க டெண்டர் கொடுக்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்க கட்டுற பள்ளிக்கூடம் எல்லாம் 6 மாசத்துல இடிஞ்சு விழுகுது. வீடு கட்டி கொடுத்தா குடி போறதுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு விழுகுது. பாலத்துல விரிசல் விழுகுது. உன்னையும் சரி, உன்ன மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு அநியாயம் பண்ற அதிகாரிகளும் சரி, நானும் என் டீமும் சும்மா விட மாட்டோம். உனக்கு நான் வாங்கி கொடுக்கிற தண்டனை உன்ன மாதிரி மோசமான ஆபீசர்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். பார்த்திபன், ஒரு நிமிஷம் வாங்க. சார், சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க சொல்றது எல்லாமே நியாயம்தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியான லஞ்சம் வாங்குற மோசமான ஆபீசர் நான் கிடையாது சார். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். பார்த்திபன், இவனை நான் பர்சனலா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கேன். எஃப்ஐஆர் இப்போதைக்கு எதுவும் போட வேணாம், லாக்அப்லயே வச்சிருங்க. கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஓகே. சரிங்க சார். அதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தா நான் என்ன வேணாலும் பண்றேன். தேங்க்ஸ் பார்த்திபன். வாங்க போலாம். பொய் சொல்லி தப்பிச்சிடலான்னு நினைக்காத பிரபு. உன் பொய் உன்னை ரொம்ப நேரத்துக்கு காப்பாத்தாது. நீ லஞ்சம் வாங்கினதை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நான் சொல்ற உண்மைய காதுல வாங்காம என்னை எப்படியாவது பொய் சொல்ல வச்சு என்ன இந்த கேஸ்ல மாட்டி ஒண்ணு நினைக்கிறீங்களே, அது நடக்காது சார். உன்னோட இந்த பிடிவாதம் எவ்வளவு நேரத்துக்குன்னு நானும் பாக்குறேன். பார்த்திபன், சொல்லுங்க சார். பிரபு சாரை நல்லா கவனிச்சுக்குங்க. சரி சார், நான் பாத்துக்கிறேன். சார், சார், நான் லஞ்சம் வாங்கவே இல்லை சார். இந்த விஜிலன்ஸ் டீம் ஏதோ பிளான் பண்ணி என்ன மாட்டி விட பாக்குறாங்க சார். டேய், நீ வாயை மூடிட்டு இரு. இல்ல லத்தி எடுத்துட்டு வந்து அடி நொறுக்கிடுவேன். பேசாமறா. சார், இப்ப என்ன உள்ள போக விட போறீங்களா இல்லையா சார்? என்ன உள்ள விடுங்க சார். நான் என் ஹஸ்பண்ட பார்க்கணும் சார். ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார் 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 ப்ளீஸ் சார். உங்களுக்கு என்ன வேணும்? சார், நீங்க ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க சார்? அவர் எந்த தப்பும் பண்ணல சார். அவர் யார்கிட்டயுமே லஞ்சம் வாங்கல. அவரை பழி வாங்குறதுக்காக யாரோ பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க சார். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். அனாவசியமா எங்க மேல பழி போடுற மாதிரி பேசாதீங்க. தப்பு பண்ணது உங்க ஹஸ்பண்ட். நாங்க என்னமோ அவர் மேல பொய்யான கேஸ போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார், நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல சார். நீங்க இந்த கேஸ முறையா விசாரிக்காம இதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். யாருமா அவசரப்படுறா? இன்னும் முறையா விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க ஹஸ்பண்ட் பில்டர் கிட்ட வில்லா வாங்கியிருக்காரு. அதுக்கு கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தர்றதா அந்த பில்டரை ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. ஆபீஸ்ல அவர் டேபிள் மேல
அந்த பணத்தை ஃபைல்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு. அத நாங்க கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க ஹஸ்பண்ட் நல்லவரு, நேர்மையானவர்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சார், அவரோட ஆபீஸ்ல பணம் இருந்ததுனால அது அவரோட பணம், அவர் லஞ்சம் வாங்கின பணம்னு சொல்லி நீங்க எப்படி சார் முடிவு பண்ணலாம்? இப்போ உங்க ஜீப்ல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு வைங்க, அது நீங்க லஞ்சமா வாங்கின பணம் சொல்லி முடிவு பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். நடக்காத ஒண்ணுக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க கிளம்புங்க. அந்த மாதிரி தான் என் புருஷன் லஞ்சம் வாங்கினாருங்கிறது நடக்காத ஒரு விஷயம் சார். நான் என் தாலி மேல சத்தியமா சொல்றேன் சார், என் புருஷன் லஞ்சம் வாங்கல, லஞ்சம் வாங்கல, லஞ்சம் வாங்கல சார். சார், எங்க டிபார்ட்மெண்ட்ல யார வேணாலும் கேட்டு பாருங்க, பிரபு மேல ஒருத்தர் கூட தப்பு சொல்ல மாட்டாங்க. அவர் லஞ்சம் வாங்கினதா சொல்லவே மாட்டாங்க. அவர் லஞ்சம் வாங்கினது இல்ல சார். அவர் மட்டும் இல்ல, எங்க யாரையும் அவர் லஞ்சம் வாங்க விட்டதும் இல்ல. தான் நேர்மையா இருக்கணுங்கிறதுல அவ்வளவு புடிவாதமா இருந்தார் சார். அவரை போய் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறது ரொம்ப அநியாயம் சார். இந்த மாதிரி கதையெல்லாம் என் சர்வீஸ்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே அவர் நேர்மையானவரு, லஞ்சம் வாங்காதவர்னா நீங்க கோர்ட்ல நிரூபிச்சு கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். எந்த நீதியையும் நியாயத்தையும் குழி தோண்டி புதைச்சாச்சுன்னு இவ்வளவு அலட்சியமா பேசுறீங்களோ, அந்த நீதியும் நியாயமும் உயிரோட தான் இருக்குன்னு நம்பி நான் போராடி என் புருஷனை எப்படியாவது மீட்பேன் சார். ஆல் தி பெஸ்ட். சார், நான் என் ஹஸ்பண்ட உடனே பார்க்கணும் சார். தயவு செஞ்சு என்ன உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணுங்க சார். அவரை நாங்க ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இனி எல்லாமே இன்ஸ்பெக்டர் தான் முடிவு பண்ணணும். அவரு பெர்மிஷன் கொடுத்தாருன்னா தாராளமா போய் பாருங்க. போலண்ணே, வாங்க. போங்க. ஓகே சார். சார், சார், நான் என் ஹஸ்பண்ட பார்க்கணும் சார். பாப்பா ரகுவரம். டேய், நீ விஜிலன்ஸ்ல இருந்ததுனாலதான் அந்த ஆதிரிய நினைச்ச மாதிரி என்னால பழி வாங்க முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ்டா ரகுபதி. பூபதி, தேங்க்ஸ்லாம் சொல்லி என்ன 3வது மனுஷன் ஆக்காத. நீ பண்ண இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன்னு. சத்யா, அந்த அயோக்கிய ராஸ்கல் மெக்கானிக் பையா உன் கழுத்துல ஃபோர்ஸ் பண்ணி தாலி கட்டினப்பவே நீயும் பூபதியும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா அவனையும் அவன் குடும்பத்தையும் ஒண்ணு இல்லாம அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சு பிரச்சனைய இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. எங்கண்ணே, நாங்க உன்கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லாம விட்டது தப்புதான். ஆனா இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகலண்ணே. மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேனே. நீங்க தான் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பிளான சொல்லு சத்யா.